கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அநேக காரியங்களை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். அவருக்காக அதை எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் பொழுது அவைகளை நாம் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலே உள்ள வசனங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல அப்போஸ்தலர் இதை வேலைக்காரர்களுக்கென்று சொல்லுகிற ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதாவது வேலைக்காரர்கள் சரீரத்தின்படி எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். மட்டுமல்ல, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளிலே தேவன் நம்மை அமர்த்தி இருக்கிறார். சிலரை குடும்பத்தை பார்ப்பதற்கென்று அமர்த்தி இருக்கலாம், சிலரை அலுவலகங்களிலே வேலைக்கென்று அமர்த்தி இருக்கலாம், இன்னும் சிலரை தேவனுடைய வேலைக்கென்று தெரிந்தெடுத்து அமர்த்தி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் என்ன வேலை செய்கிறதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறாரோ அதை தேவனுக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு கபடமில்லாத இருதயத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று நாம் நம்முடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயந்து கபடமில்லாத இருதயத்தோடு நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுக்கு நாம் செய்கிற ஊழியமாயிருக்கிறது. மட்டுமல்ல, நாம் கர்த்தருக்கென்று வேலைகளை செய்தாலும் சரி, உலக பிரகாரமான வேலைகளை செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் மனுஷர்களுக்கென்று நாம் செய்யாமல் தேவனுக்கென்று உத்தமத்தோடு செய்ய வேண்டும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து 13ஆம் வசனம் இப்படி சொல்லுங்க. நம்முடைய சுதந்திரம் கர்த்தராலே வருகிறது. நாம் செய்கிற வேலை அல்லது ஊழியத்தின் பலன் தேவனாலே வருகிறது என்பதை நாம் அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று 24ஆம் வசனத்திலே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதை செய்தாலும், உலக பிரகாரமான வேலைகளை செய்தாலும், ஒரு குடும்பத்தை கவனிக்கிறவர்களாக நாம் இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளை கவனிக்கிறவர்களாக, கணவன் அல்லது மனைவியை கவனிக்கிறவர்களாக, அல்லது தேவனுடைய ஊழிய களங்களிலே நாம் ஊழியம் செய்கிறவர்களாக எப்படி இருந்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம். முழு இருதயத்தோடு செய்வோம். தேவனுடைய தயவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்வோம். கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எதை செய்தாலும், நாங்கள் சாப்பிட்டாலும், நாங்கள் குடித்தால், எங்கள் குடும்பங்களிலும் வெளியிலும் சபைகளிலும் தேவனுடைய ஊழிய களங்களிலும் கர்த்தர்க்கென்று உத்தமமாய் ஊழியம் செய்ய, வேலைகளை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.